ஆஸ்பத்திரியில் ஏன்டா கதிர அவ்வளோ கோவப்பட்ட? ஆமாப்பா, அம்மளா மாமியார் நம்ம குடும்பத்தை பற்றி அப்பா பேசினா எனக்கு கோவம் வராதா? நம்ம பொண்ணை கொடுத்தவங்கடா, நம்ம தான் பொறுத்து போகணும். இதுக்கெல்லாம் கோவப்பட்டா என்ன ஆகுறது? உனக்கு 2 பிள்ளை இருக்குல்ல, இப்போலேருந்தே பொறுமையா போ. ஆமாண்டா கதிரு, உனக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. நீயே கட்டி குடிப்பில பின்னாடி, அப்பதான் தெரியும் உனக்கும். ஏம்மா, உங்களை பற்றி யாராவது இது சொன்னா எனக்கு கோவம் தெரியாதா உங்களுக்கு? தெரியும்டா, ஆனா அங்க ஆஸ்பத்திரியில நம்ம தானே பொறுமையா போகணும். கத்தி பேசக்கூடாதுல்ல, கோவப்படக்கூடாதுல்ல. அந்த போதானேமா கோவப்பட்டுச்சு, அதனால தான் நான் கோவப்பட்டு பேசினேன். ஆமாங்க, நீங்க எல்லாத்துலயும் கோவமே படக்கூடாது, பொறுமையாவே இருங்க. அதை நீ எனக்கு சொல்லாத, எனக்கு தெரியும் எப்படி நடக்கணும்ட்டு. ஏன்டா இப்ப மருமக பிள்ளை ஏசிட்டு இருக்க? ஏன்பா நீங்க வேற இவகிட்ட இப்படி பேசினாதான் சரி வரும், இல்லனா அவ்வளோ நம்மளே ஏச்சிருவா. இந்தா ஆஸ்பத்திரியில் அந்த அம்மா மேல கோவம்னு போகலையா, மருமக மேல பாஞ்சிட்டு இருக்க, ஏசிட்டு இருக்க. ஆமாண்டா, சுதாவும் நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை, அது மேல கோவப்படாத. இவ என்கிட்ட குறுக்க பேசினாலே எனக்கு கோவம் வருது. அதாவதுடா, உனக்கு இப்போ புரியாது. பொண்டாட்டி இல்லாம இருப்பால அருமை, அப்பதான் தெரியும். இப்போ உன்னை நல்லா கவனிக்கிறா, அதனால அவளை நீ உதாசனப்படுத்தலாம். அவ இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பதான் உனக்கு அருமை தெரியும். எங்க மாமா அவரே திட்டுறீங்க, வேண்டாம். பாருடா, இப்போ மருமக பிள்ளை உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, நீ தான் அவன் மேல கோவப்பட்டுட்டே இருக்க. சரிப்பா, இப்ப நான் கோவப்படல, நார்மல் ஆயிட்டேன், போதுமா? இப்படியே இருடா, அதான் உன் மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது எப்பவுமே. ஆமா கதிரு. சரிப்பா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு, சரியாயிடுச்சுங்களா? ஏண்டா நான் பேசுறது வச்சு உனக்கு தெரியலையா? நான் உடம்பு சரியாயிடுச்சு. நான் வாக்கிங் போனேல, அப்பயே போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டேன். உடம்பு வலிக்கு, கை கால் வலி எல்லாத்துக்கும், காய்ச்சல் சலிக்கலாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டேன். இப்போ நல்லா ஆயிடுச்சுடா கதிரு. அப்பா யாரு ஆஸ்பத்திரி போய் ஊசி போட பயப்படுவாரு, மாத்திரை மட்டும் வாங்கி போட்டு சரி பண்ணிக்குவாரு. இந்த வயசுல ஊசி போட பயப்படுறாரு. அப்பாவுக்கு வயசாயிடுச்சுல, அதாம பயப்படுறாரு. நீ வேறடா, கல்யாணம் புதுசுலாம் இப்படிதான். உடம்பு சரியில்லைனா வாங்க ஆஸ்பத்திரி போனா நான்லாம் அங்க வர மாட்டேன், ஊசி போடுவாங்கன்னு பயப்படுவாரு. என்னம்மா இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமா ஊசி போட வேலை பயப்படுறீங்க? அது இல்லம்மா, அப்பையில இருந்து அதே பழகிருச்சு, என்ன பண்றது, மாத்திக்க முடியல. கதிரு, மருமப்பிள்ளை பார்த்து கோவப்படுறியா? இங்க திரும்ப. நான் எங்கப்பா கோவப்படுறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லடா, உன்னை நீ மாத்திக்கோ, அதான் சொல்றேன். யாருமா போன்ல? அமலா ஃபோன் பண்றாடா. சொல்லு அமலா, என்னம்மா விஷயம்? அம்மா, ஆஸ்பத்திரிக்கு பெரிய வந்துச்சு. அப்பையும் மாமியார் கோவப்பட்டுச்சு. நான் அண்ணன் சொன்னேன் கோவப்படாதனே, பொறுமையா இருந்தேன் அப்படின்னு. அப்புறம் உனக்காக தாம்மா பார்க்கறேன், கோவப்படக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு, அமைதியா இருந்துச்சு. அப்புறம் திருப்பி ஏடிஎம் போயிட்டு வந்து பணம் எடுத்துட்டு வந்துச்சு. அப்புறம் என்கிட்ட பணம் கொடுத்துச்சு, 1 லட்சம். இந்தம்மா வைமா வச்சுக்கோ, ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோ, மாமனாருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. நான் வேண்டான்னே, அண்ணன் கேட்கவே இல்லை. சரின்னு கொடுத்துச்சுன்னு சரி நான் வச்சுக்கிட்டேம்மா. அப்புறம் வேற அண்ணி வேற வந்துட்டாங்கம்மா. அண்ணி பார்த்துட்டு என்ன பணம் ஏது பணம்னு கேட்டுட்டாங்க. நான் அண்ணன் வீட்டுக்காரர் தான் கொடுத்துட்டு போனார், ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனார் அப்படின்னா. அண்ணி ஆனால் நம்பவே இல்லை. நான் திருப்பி சொன்னேன், இப்படி தான் சொன்னேன், ஆனால் நான் திருப்பி நம்பலை. அப்புறம் உண்மையை சொல்லிட்டேனா, அப்புறம் அண்ணனை தான் திட்டிட்டு இருந்துச்சு அண்ணி. வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போச்சுமா அண்ணனை பார்த்து. எனக்கு அதான் பயமா இருக்கு. என்ன சொல்றாமலா, என் பிள்ளைய பார்த்து இப்படியா பேசினாவ? ஆமாம்மா, எனக்கே மனசு கஷ்டமா போச்சு, அண்ணனை பார்த்து இப்படி பேசுறாங்களே அப்படின்னு. அதான் உன்கிட்ட சொல்லான்ட்டு ஃபோன் பண்ணேம்மா. சரிம்மா வைமா, மாமியார் வராங்க, அப்புறம் பேசுறேன். சரிம்மா, போன வை. என்ன லட்சுமி ஆச்சு? அமலா எதுக்கு ஃபோன் பண்ணா? அது ஒன்றும் இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு உங்கள் பெரிய பிள்ளை மாணிக்கம் வந்தானா, பணம் கொடுத்தானா அமலாட்ட. அதை அவள் பொண்டாட்டி புஷ்பா பார்த்துட்டாலாம். அதான் சண்டை போட்டாலாம், பார்த்து சண்டை போட்டு வீட்டுக்கு வா உன்னை கவனிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாலாம். அச்சச்சோ, அவ பெரிய குடும்பக்காரியாச்சே, அவ சும்மானு விட மாட்டாளே. நமக்கு செய்யறத பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது, இல்ல தங்கச்சிக்கு செஞ்சா அவ சும்மா விட்டுருவாளா? உன் பிள்ளைக்கு நல்லா வேணும், என்கிட்ட சொத்து கேட்டு வந்து பிரச்சனை பண்ணி என்னை அடிச்சிட்டு போனால, அதுக்கு அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நம்ம மேல பாசம்லாம் இல்லாம இல்ல, ஆனா அவ பொண்டாட்டி இருக்காளே, அவ பண்றதுனாலதான் நம்மளை விலக்கி வைக்கிறான், வேற எதுவும் இல்ல. ஆமாத்த, மாமாக்கு உங்க மேல பாசம் எல்லாமே இருக்கு, ஆனா புஷ்பாக்க தான் அப்படி இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்பா நீங்க வேற, அவனுக்குலாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். எங்க அப்பாவே அடிச்சிட்டு போயிருக்கான், எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. நீங்க பொறுமையா இருந்தீங்க, அதனால அமைதியா போக வேண்டியதாயிடுச்சு. சரி விடா கதிரு, இப்பயே திருப்பி கோவப்படுற? உங்க அண்ணி புஷ்பா பண்ற வேலை தான்டா, அதனாலதான் அவன் மாறி போயிருக்கான். இல்லனா அவன் ஏன்டா அப்படி இருக்கான் சொல்லு பாப்போம். கல்யாணம் ஆகி 10 நாள் திருச்சி கூட்டிட்டு போயிட்டா, அவன் என்ன பண்ணுவான்? ஏமா முடிஞ்சு போன கதையை திருப்பி பேசிட்டு இருக்கீங்க, விடுங்கம்மா. சரிம்மா, நான் உள்ளார போய் படுக்கிறேன், நீங்களும் படுங்க, ரெஸ்ட் எடுங்க. சரிடா தம்பி. ஏங்க மாசம் நின்றுட்டு இருக்கா? போ, பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுது கவனி, அதுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடு. ஏன்டா அவளுக்கு மட்டும் தான் இருக்கா, உனக்கு பொறுப்பு இல்லையா பிள்ளைங்க மேல? அப்படிதானே. பிள்ளைங்கள்ட்ட போய் மனநிறைவா உட்காந்து பேசுடா, எப்ப பார்த்தாலும் கடன் இருக்காத. உங்க அப்பா தான் அந்த காலத்துல கடன் கடையிலே கட்டிட்டு அழுதாரு. இப்ப நீயுமா ஆரம்பிச்சிட்டியா? அதுக்கு தான் கடவுள் உனக்கு 2 பொம்பளை பிள்ளையா கொடுத்துருக்காங்க. பையனா கொடுத்துருந்தா அவ்வளவுதான், அவனையும் கடையில போட்டு உட்கார வச்சிருப்பேன். ஏமா அதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கீங்க, விடுங்க. அதான்டா, உன் பிள்ளைங்களை பத்தி பேச்சு எடுத்தாலே நீ வாய முடிக்கும், எதுவும் பேசிடாத. உன்னே திரும்பிக்காங்கட்டு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உன் பிள்ளைய பத்தி எதுவுமே சொன்னாலும் வாயே திறந்துடாத. நீ எதுக்கு நீ மசன் பேசிட்டே இருக்க? உனக்கு வாய் வலிக்குமா வலிக்காதா? உங்களை விடவா எனக்கு? நீங்க தான் என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுவீங்க, நான் காதால கேட்டுட்டு தானே இருக்கேன். அப்ப எனக்கு காதை வலிக்காமையா இருக்கும்? யாரு உண்மையை சொன்னே திரும்பி உட்காந்துட்டாரு. எப்ப பார்த்தாலும் மாமா கூட சண்டை போட்டே இருக்கீங்க, விடுங்கத்த. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்கத்த, நான் போய் உள்ளார போய் சமைக்கல பாத்திரம்லாம் இருக்கு விளக்கி போட்டு நானும் படுக்கிறேன். சரிம்மா, நானும் போய் படுக்கிறேன். சரிடா கதிரு, 4 நாள் லீவு கடை, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியா? சரிப்பா.
ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, ஏதோ ஜாமான் கேட்குறாங்க, அது வேணும் இது வேணும்ட்டு திருப்பி கடையை போய் திறந்து எடுத்துக்கிட்டு இருக்காத. போதும், உங்கள் வியாபாரம் பார்த்தது போதும், 4 நாள் வச்சு கடையை திறந்துக்கலாம். ம், சரிப்பா. உங்க பிள்ளை உங்களை மாதிரி தானே இருக்கும். நீங்க மட்டும் மாறினீங்களா? அப்பயும் நீங்க கடன் கடையை தானே சுற்றி கத்திட்டு இருந்தீங்க. உங்க வியாபாரம் முடிஞ்சாலும் தீபாவளி வியாபாரம் முடிஞ்சாலும் யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா போதும் உடனே கடைக்கு போயிருவீங்களே. நீங்க மட்டும் இப்ப மாறிக்க சொல்றீங்க. நான் தான் அப்படி இருந்தேன், பிள்ளைங்க அப்படி இருக்கணும் மாறிக்கோ அப்படிங்கிறேன். இதை புரிஞ்சுக்க மாட்டியா நீ? அப்படியா? இது எனக்கு தெரியலங்க, சாரி. இந்த சாரி பூரி அப்பளம்லாம் எதுவும் வேண்டாம், போய் படுப்போ. இந்த மாணிக்கத்துக்கு எவ்வளோ இவ்வளோ காசு? 1 லட்சம் அவ்வளோ சம்பாதிக்கிறானா? ஆமாங்க, அவன் 2-3 பிஸ்னஸ் பண்றால. போக தவிர அவங்க மாமனார் மாமியாரும் காசு கொடுப்பாங்க, அதனால அவன் கையில காசு வச்சு கொடுத்துருப்பான். இருக்கட்டும். ஆனால் தங்கச்சிக்கு இவ்வளோ பாசம் வச்சு காசு கொடுத்துருக்கானே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க, எனக்கும் அது ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டில் வந்து உங்களை சொத்து பிரச்சனைக்காக உங்களை அடைச்சவன் அம்மா கிட்ட காசு கொடுத்துருக்காள, அதான் என்னால் யோசிக்கவே முடியல. எல்லாம் உன் பெரிய மருமக செஞ்ச வேலையாக தான் இருக்கும். அவளாம் எல்லாம் தூண்டி விடுறான் அவன்கிட்ட. வேற என்ன? சாவி கொடுக்குறான், அவன் ஆடுறான். ஆமா போங்க, இதே பேசி பேசி மனசே வலிக்குது. என் பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சேன்னு நீங்க வேற திருப்பியும் பேசி எனக்கு மனசை அணக்கத்தான் ஆகாதீங்க. படுங்க பேசாம. எப்பா, உன் பிள்ளை நீ விட்டு கொடுக்க மாட்டியே நீ? நம்ம கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு பிறந்தா மாணிக்கம். எனக்கும் பாசம் இருக்காதாங்க? உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா சொல்லுங்க? எனக்கும் தாண்டி பாசம் இருக்கு, ஆனால் நடுவில் அவன் ரொம்ப மாறிட்டான், அதான் எனக்கு பிடிக்கல. அந்த பொண்டாட்டியும் சம்மந்திக்காரங்க பண்ற வேலை தான் இப்படி. அவன் மாறிட்டான், மாறின சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு. சரி விடுங்க, படுங்க, இதே பேச வேணாம். எனக்கு தலைவரை வலிக்குது, படுக்கலாம் வாங்க. ம், சரி லட்சுமி, எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு, வா படுக்கலாம். ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் பேய் ஆட்டான்னா வீட்டுக்கு வா உன்னை கவனிச்சுக்கிறேங்கிறா. அங்கே போய் என்ன பேச போறானோ தெரியல. எனக்கு அது வேற பயமா இருக்கு. என்ன பண்றது? கட்டிட்டு வந்துட்டோம், எல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். பேசாம எங்கேயாவது லாங் டிரைவா போயிடலாமான்னு தோணுது. இந்த வண்டியில போக முடியாது. ஆனா கைப்புள்ள எதுக்குடா பயப்படுற? நேரா விடுறா வண்டியை வீட்டுக்கு. அவ எது வந்தாலும் நம்மள பேசினாலும் பாத்துக்கலாம். நம்ம யாரு? இந்த ரீல்ஸ் நல்லா இருக்கே. எப்பமா வந்தீங்க? பொழுதனைக்கு நீ செல்லையே நோண்டிட்டு அம்மா வரலாம் உனக்கு தெரியாது. ஏமா இப்ப கோபப்படுற? அப்பா எங்கம்மா? அப்பா கூட தானே வந்த. நான் உங்க அப்பா கூட வரல, நானா வந்துட்டேன். தாத்தா பாட்டி மூலியமா நீ வந்த, அப்பா மூலியமா இல்ல. என்ன காமெடி நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்கியா? வாய மூடு. ஏமா இப்படி கோபப்படுற? இருடா, உங்க அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் எல்லாமே உனக்கு புரியும். அப்பாவா? அப்பா எதுலமா வராரு? உங்க அப்பா ஃப்ளைட்ல வருவாருடா. நீ கூட காமெடி பண்றியே. ஆமாண்டா, உங்க அப்பா வரட்டும்டா. டோஸ் உண்டு அவருக்கும் உனக்கும் சேர்த்து. ஆமா, நீ வேற காலை தான் தோசை ஊத்துன, நைட் இட்லி ஊத்தி கொடுமா. என்னடா நீ காமெடி பண்றியா? ஆமாமா. ஓ, உங்க அப்பா தான் பெல் அடிக்கிறாரு, போய் தொற. வீட்டுக்காரர் தானே வந்திருக்காரு, நீயே போய் தோற. நானா போய் திறக்க மாட்டேன், நீ போ. ஏமா நீ வேற எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டே இருக்க. இப்படி மூஞ்சி வச்சுனே இருந்துக்கோமே, மூஞ்சி சுருங்கி போயிடும், அப்புறம் முடியெல்லாம் கொட்டி போயிடும். வயசானவங்களா இருமாமா, கோவப்படாத ரொம்ப. போதுண்டா, நிறுத்து. எனக்கு இப்ப 45 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் இளமையா இருக்குன்னு நினைப்பாக்க உனக்கு. ஆமாமா, நீ மருமகள் எடுத்தினா அவ சொல்லுவால, என் மாமியார் எவ்வளவு இளமையா இருக்காங்க, அழகா இருக்காங்கன்னு. சொல்லுவாடா. நீங்க எங்க இருந்தா அவ பேச வாங்கிட்ட. நீங்க தூரமா எங்கேயோ போயிட்டீங்கன்னா? வீட்டுக்கு ஒரே புள்ள நானு, உன்னை விட்டு நான் போவேனா? பாரு, உங்க அப்பா திருப்பி பெல் அடிக்கிறாரு, போய் கதவு தர. கதவு லாக் போட்டிருக்குமா, கதவு திறக்க முடியாது. எந்திரிச்சிரும் விட்டேன்னு வச்சுக்கோ, பல்ல முகரையெல்லாம் உடஞ்சிரும். போடா, போய் ஒழுங்கா போய் கதவு தர. இல்லெல்லாம் உடச்சுனா எப்படிமா உன்கிட்ட பேசுவேன் சொல்லு பாப்போம்? பேசவே முடியாது, நீ தான் தனியா உட்காந்தே இருக்கணும். தனியா உட்காந்து எப்படியா உட்காந்துருக்கேன்? முத போடா. இருமா, கத்திக்கிட்டே இருப்ப, போய் திறக்கிறேன். அவங்க அப்பா மாதிரி லொல்லு ஜாஸ்தி இவனுக்கும். கதவு திறந்துட்டேன், அப்பா பதுங்கி வராருமா. அவர் பண்ண காரியத்துக்கு அப்படித்தானே வந்தாகணும். புஷ்பா, இந்த புஷ்பா கிஸ்பான்னு சொல்றதெல்லாம் நிப்பாட்டு. உன் பேர் சொல்லி தானே கூப்பிட முடியும், அப்புறம் எப்படி கூப்பிடுறது? ஏய், இது எனக்கும் உங்க அப்பாவுக்கும் நடக்கிற விஷயம், நீ தலையிடாத. எப்படிமா? நானும் இந்த வீட்டில் ஒருத்தன் தானே, உன் புள்ள தானே, எப்படி தலையிடாம இருக்க முடியும்? நான் இங்கே தான் இருப்பேன், போக மாட்டேன். அப்ப வாயை மூடிட்டு நான் சொல்றது எல்லாத்தையும் கவனி. நீ கூட எனக்கு நல்ல தாண்டா பண்ணிருக்க பரத்து. உங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு போனார்ல, நானும் பின்னாடியே போனேனா, அப்ப உங்க அமலாத்தைக்கு உங்க அப்பா பணம் எடுத்து கொடுத்தாரு. அது என்ன 5 ரூபா 10 ரூபா இல்ல, 1 லட்சம். இவ்வளோ பணம் எங்கிட்ட வந்துச்சு அந்த ஆளுக்கு. எங்க அப்பா அம்மா வந்தா 10 நாள் தங்குறாங்க, அவ்வளோ செலவாகுது இவ்வளோ செலவாகுதுன்னு குறை பேசாருல, அவங்க தங்கச்சி மட்டும் எடுத்து கொடுக்குற பணம் இருக்காமோ? என்னப்பா அம்மா சொல்றதுலாம் உண்மையா? ஆமாடா தம்பி. போன வாரம் பாலிச்சு பீஸ் கட்டணும், பணம் கொடுப்பான்னு சொன்னேன், கையில காசு இல்ல, அப்புறம் தரேன்னு சொன்னேன். இப்ப மட்டும் இப்படி காசு வந்துச்சு? அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி கேட்டேன், எங்க பசங்க எல்லாம் ஐவி டூர் போறாங்கப்பா அடுத்த வாரம், அது காசு இப்பே கலெக்ட் பண்றாங்க, அது கொடுப்பான்னு சொன்னேன். அதுக்கும் காசு இல்லை அப்படின்னு. அதுக்கு எங்கப்பா போச்சு பணம்? அமலாத்தைக்குன்னு சேர்த்து வச்ச பணம், அதான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு தோணுச்சுடா, அதான் கொடுத்துட்டேன். இப்போ நானும் உன் புள்ள தானேப்பா, ஒரே புள்ள தானே, அதுக்காக எனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்க மாட்டியா, கொடுக்க மாட்டியா நீ? அப்படி இல்லடா, உனக்கு நீ எதாவது செய்யாமையா போய் போற அப்பா? பாரு, இப்போதான் எனக்கே தெரியும் இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் ஐ வீட்டிற்கும் பணம் கேட்கறது. இது வரைக்கும் பிள்ளை என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளவு தூரம் நீ பண்ணிருக்க. நீ அமலாக்கு மட்டும் தான் காசு தெரியா, இல்ல உங்க குடும்பத்துக்கே எல்லாத்துக்கும் மொத்தமா காசு தெரியா? நீ சொல்லுப்பா, அம்மா கேட்குறாங்களா, பதில் சொல்லுங்க. அது இல்லடா தம்பி, உங்க தம்பிக்கு, அவங்க அன்னைக்கு, அவங்க தம்பி பசங்களுக்கு, அவங்க அம்மாக்கு அப்பாக்கு எல்லாத்துக்கும் இந்த மனசை கொடுத்துட்டே தான் இருக்காரு இன்னமும். அப்படியாப்பா?
இப்போ நான் மட்டும் உனக்கு வேண்டாதவன், நான் கேட்டா எனக்கு காசு தர மாட்டேன் ஏன்பா? அப்படிலாம் இல்ல பரத்து. ஐயா இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே உங்க அப்பன் ஆத்தா இல்லை உங்க அன்னிக்கு இல்லை உங்க தங்கச்சிக்கு யாருக்காவது பணம் கொடுத்தேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், உன்னை வீட்லயே வைக்க மாட்டேன் பார்த்துக்கோ. கடைக்கு போறியா, காசு வாங்குறியா, அது உன் பிள்ளைக்குன்னு சேமிச்சு வைக்கிறியான்னு பாரு. இந்த ஊருக்கே காசு கொடுக்குறது, அது பண்ணுறது இது பண்ணுறது பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டு இனிமேல் நீ வீட்லயே தங்கக்கூடாதாம்மா. யாருக்கும் நான் கொடுக்குறேன், எங்க அப்பா அம்மாக்கு தானே செலவு பண்றேன், அதுக்கே நீ இவ்வளவு கோவம் பண்ற? யாரு உங்க அப்பா அம்மா? நமக்குன்னு ஒரு பிள்ளை இருக்கு. உங்க அப்பா அம்மா நம்ம பிள்ளைக்கு ஏதாவது சேர்த்து வைக்கிறாங்க, நல்லது கிட்ட தான் செய்றாங்களா? உங்க தம்பி பிள்ளைக்கு தானே எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க பொம்பளை பிள்ளை இருக்கு, எல்லாமே நகை நட்டு கல்யாணம் ஆகுன்ட்டு நகை நட்டு சேர்த்து வைக்கிறாங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதா உனக்கு? சொல்லுடி. தெரியுமா தெரியாதா? பதில் மட்டும் சொல்லு. தெரியும். அப்ப நீ மட்டும் ஊருக்கே காசு கொடுத்து நல்லவன் நிரூபிக்க பாக்குறியா? அப்படின்னு இல்ல. அப்படி நான் ஒப்பினில்ல, வாய முடியாம போத போய் அம்மா தங்கச்சியில் கொடுத்துல 1 லட்சம் பணம் போய் திருப்பி வாங்கிட்டு வா போ. காசு என்ன மரத்துலயா காய்க்குது? 1 லட்சம் பணத்தை போய் கொடுத்துட்டு வந்திருக்க. எப்படி கொடுத்த பணத்தை போய் திருப்பி கேட்கறது? ஆமா நீ தான் ரொம்ப நல்லவராச்சே. எங்க அப்பா என்கிட்ட கொடுக்குற பணத்தை மட்டும் குறின்னு கேட்குற, அதெல்லாம் போய் கேட்க தெரியாதா உனக்கு? உன்னோட பணம் தானே, நீ தான் கேட்கணும். அப்பா அம்மா சொல்றதே கேளுங்கப்பா. நானும் காலேஜ் படிக்கிறேன், அடுத்து மேற்கொண்டு படிக்கணும். உங்களுக்கு வயசாகுது, நானும் பார்த்துக்கணும், உங்களுக்கும் ஹெல்த் பார்த்துக்கணும்ல. ஏன்பா இப்படி இருக்கீங்க? கொஞ்சமா திருந்தி வாழுங்கப்பா. அது இல்லடா, உங்க அம்மாச்சி தாத்தாவும் இங்க வந்து மாசத்துல 10 நாள் நேரா போட்டு அவங்க செலவை பார்த்துட்டு போயிடுறாங்க. நாம என்னால முடியல, நானும் இங்க பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் எங்க அப்பா அம்மாக்கு சிறு தொகையை கொடுத்தா கூட உங்க அம்மாக்கு இவ்வளவு கோவம் வருது. பாரியா, இனிமே எங்க அப்பா அம்மா பத்தி ஏதாவது பேசுன அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. போய் கொடுத்த பணத்தை வாங்க தெரியல, எங்க அப்பா அம்மா லொட்ட சாக்க சொல்ல வரான். உதான் இந்த வீட்டை விட்டு கிளம்பியா. ஏமா இவ்வளவு கோவப்பட்டு பேசுற? கொஞ்சம் பொறுமையா தான் பேசுமே. அப்பே பண்ண காரியத்துக்கு பொறுமையாவ பேச முடியும்? அப்புறம் என் தங்கச்சிக்கு உடம்பு முடியாம பொங்கல் காசு கொடுக்கும் போது உங்ககிட்ட சொல்லிட்டா போய் கொடுக்க முடியும், இல்லன்னா நீ கொடுக்க விட்டுருவியா? அப்புறம் ஏப்பா நான் கேட்கும் போது நீ காசு இல்லன்ட்ட, கொடுக்கவே இல்லை, அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். ஏன்டா தம்பி பரத்து நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்க அம்மா தான் காட்டு காச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. யாரு? நான் காட்டுக்கட்டு கத்திட்டு இருக்கேனா? நீ பண்ற வேலைக்காக தான் எனக்கு கோவம் வருது, கத்த வருது. சரிப்பா, இதுக்கு மேல என்ன சொல்லு நினைக்கிற சொல்லு. ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே என்ன சொல்றது, நான் கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வைக்கிற பணத்தை எங்கள் அப்பா அம்மாக்கும் எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. உனக்கும் நான் கொடுப்பேன், எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் உனக்கும். அப்ப இனிமே நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, கிளம்ப வீட்டை விட்டு. நானும் பொறுத்து போலாம், இவகிட்ட எதுவுமே சண்டை போடக்கூடாதுன்னு வந்தா நீ எங்கரேக்கர பேசுற. இது ஏன் வீடுடி, நான் ஏன் இருக்கக்கூடாது? நீ கிளம்பு. அப்பா கோவப்படாதப்பா, கோவத்துல வார்த்தையை விட்டுறாதப்பா, பொறுமையா பேசுப்பா. இவகிட்டலாம் இப்படிதான் பேசணும். ஒவ்வொரு வார்த்தையும் குத்துற மாதிரி பேசுறாளே, எனக்கு எப்படி இருக்கும் பாரு. இவ பேசியே தலையில முடியே இல்லாம இருந்துச்சு. கல்யாணம் புதுசுல எவ்வளவு முடி இருந்துச்சு, இவ எல்லாத்தையும் முடிங்க பிச்சு எடுத்துட்டா. அவ்வளோ டார்ச்சர் என்னை பண்ணிருக்கா. அவ்வளோக்கும் நான் இவ கூட தான் இருக்கும்னு நான் இருக்கேன்ல, அதை புரிஞ்சுக்கிறாள் இவ. அம்மா நீ எதுவும் பேசாதம்மா, உள்ளார போய் படுப்போ. அப்பா நான் பேசிக்கிறேன். இதுக்கு மேல உங்க அப்பா இந்த வீட்டுல இருக்கிறது இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். இது நானே இப்ப உங்க அப்பா பையன் எடுத்து வந்து கொடுக்குறேன். இனிமே இந்த ஆள் எனக்கு வேண்டவும் வேண்டாம். பின்னாடி எடுத்து வந்து கொடுக்கறது நானே இப்ப என் பையன் எடுத்துக்கிறேன். இனிமேட்டு இந்த வீட்டுல நான் இருக்கவும் மாட்டேன், உங்க கூட நான் வாழவும் மாட்டேன். ஆடா உங்க அப்பா எப்படி பேசி போறாரு பாரு. பண்ற தப்பெல்லாம் அவர் பண்ணிட்டு என்னைய குறை சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் நான் ஏன் அந்த ஆள் கையை பிடிச்சிட்டே இருக்கணும்? வேண்டவே வேண்டாம், போனா போட்டோம். எடுத்து எங்க அப்பா அம்மா வருவாங்க, நான் கூட தங்கிறேன். எனக்கு அந்த ஆள் வேணவும் வேண்டாம். நீ இருக்கீல பரத்து, அது போதும் எனக்கு. உன் மூஞ்சியை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. டேய் பரத்து, பாரு உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறான்னு. இன்னமும் நான் அந்த வீட்டுல இருக்குன்னு நினைக்கிறியா? நீயும் நல்லா இருக்கணும்டா தம்பி. அப்பா அந்த வீட்டை விட்டு போறேன், அதுக்காக அப்பா இல்லைன்னு நினைச்சுக்காத. அப்பா உன் கூடவே தான் இருப்பேன் எப்பவுமே, சரியா? அப்பா ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபோன் பண்ணு. எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியா? நான் போயிட்டு வரேன்டா தம்பி. அப்பா அம்மா தான் கோவப்பட்டு போயிடுச்சு, நீ போகாதப்பா, என் கூடவே இருப்பா. தம்பி நான் இல்லைன்னா தான் உங்க அம்மாக்கு யாருமோ தெரியும். நான் போயிட்டு வரேன், பார்த்துக்கூடா தம்பி. அப்பா என்னை விட்டு போகாதீங்கப்பா. பாருங்க, இப்படிதான் ஒரு வீட்லயும் நடக்குது. கணவன் மனைவி 2 பேருமே ஒத்து போனோம், 2 பேருமே சண்டை போடக்கூடாது. ஒருத்தவங்க சண்டை போட்டா ஒருத்தவங்க அமைதியா போயிடணும். அதனால இது பாருங்க, பிள்ளைங்களால தான் பாதிக்கப்படுது. இதையாவது பார்த்து புரிஞ்சுட்டு திரும்பி எல்லாம் சந்தோஷமா வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.